Hello everyone, this is Gokul, Mr. Passion. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஈஷோ ஏகோ சென்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Hey and welcome to the Isha Yoga Center. अनंत है शक्ति तेरी महादेव वरर, हिमालय की चोटियां गूंजे शिव के स्वर स्वर, गले में सांप लिपटा चंद्रमा जड़ा माथे पर, तेरी महिमा अपरंपार करे सब सर झुका कर। ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, जीवन में जो भी पाए तेरा ही वरदान पाए। हर हर महादेव, हर हर महादेव, तू ही आदि तू ही अंत, भक्ति का वेद। சாப்பிட்டீங்களா? இல்லைங்களா? சாப்பிட போலாமா? காசு கொடுத்தா போதுங்களா? சரி, ஓகே. அண்ணே, கொஞ்சம் முன்னாடி 2 பழம் ஒரு கொய்யாப்பழம் விற்றாங்களா? கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். போதுங்களா? நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் பார்த்தா, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சதை கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? உங்களுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட். சரியா? ராய் சொல்லுங்க. சரிங்க. போலாங்களா? போலாமா?
அப்துல் கலாம் ஐயா தான். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவரு எப்படி சின்ன வயசுல வந்து அந்த மாதிரி ஒரு மனவெளியில இருந்து அந்த அளவுக்கு உயர பறந்தாரோ, அது மக்களுக்காக எந்த அளவுக்கு அது செஞ்சிருக்கிறாரோ, புரிஞ்சுதுங்களா? அது வந்து அது மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல வழிக்கு வரணும். அவங்களுக்கு அப்துல் கலாம் ஐயாவே மாறணுங்கிற அவசியம் இல்லை. அதை விட சாதிக்கிறதுக்கும் உங்கள்கிட்ட திறமை இருக்கும். நான் ரொம்ப நன்றி. அது கண்டிப்பா அது பொன்மரமாகவும் ஆலமரமாக விருச்சமாகி 10 பேருக்கு பயன் தர்ற மாதிரி இருக்குதுன்னா உலகமே கொண்டாடும். அப்படிங்களா? ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. நான் இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து தூரம் ஒதுக்கி வச்சுட்டு என் கண் முன்னாடி ஒரு நல்ல ஒரு குழந்தை நீக்கிது, ஆசைப்படுது, அதனுடைய செயல் நல்லதா இருக்குது. அது வந்து என்னைக்குமே வந்து மேலும் மேலும் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து அந்த குழந்தைக்கு நிற்கவே இருக்கு. ரொம்ப நன்றி. என் பேரன் உங்களோட டைப்லயே இருப்பான். அவன் என்னென்ன மாதிரி செய்யறானோ அது மாதிரி நீங்க திடீர்னு செஞ்சு பார்த்தாலுமா எனக்கு என் பேரன் ஞாபகமே வந்துருச்சு. பரணிவாசனுடைய ஞாபகமே வந்துருச்சு. எங்க வீட்டுல 2 நல்ல நாய்க்குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதை போய் போட்டோ எடுப்பான், என்னை தனியா நின்று போட்டோ எடுப்பான். ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது பேன் கார்டுனாலோ ரைட்டிங் மாட்டினாலோ எதா இருந்தாலும் போட்டோ எடுப்பான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சுக்கிட்டு உங்களை சந்திச்சதுல ஒரு 10 வருஷம் பின்னோக்கி போன மாதிரி ஒரு இளம திருமணம் மாதிரி பயங்கரமான ஃபீலிங். என்னன்னே தெரியல, என் மனசுல இருக்கிற வெயிட் பூரா இறங்கிச்சு. 10 கிலோமீட்டருக்கு விட்டா ஓடணும்னு ஒரு ஃபீலிங் வந்துருக்கு. அவ்வளோ ஒரு மனசுல ஒரு சந்தோஷமா இருக்கும். என் மனசுல என்ன வெயிட் இருந்தோ அதெல்லாம் இப்போ எங்க இருக்குன்னு தெரியல. உங்களை சந்தோஷத்துல எனக்கு அவ்வளோ ஒரு இது மாதிரி 4 பேர்த்த நீங்க மாத்தினீங்கன்னா வாழ்க்கையில சமூகத்தில் நீங்க இன்னும் உயர பறந்துகிட்டே இருக்கும்.